கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய குடும்பத்துக்குள் தேவையில்லாத ஒரு சந்தேக குணங்கள் என்பது ஏற்பட்டு அது உங்களுடைய மனதையை இரண்டாகவே உடைத்து போட்டிருக்கும். இரண்டாம் வீட்டான குடும்பஸ்தானத்தில் பிரிவினையை தரக்கூடிய கிரகங்களான செவ்வாய் அல்லது சனியின் பார்வைகள் பதியும் பொழுது அமைதியான குடும்பத்தில் தேவையற்ற சந்தேகங்கள் புயலாகவே வெடிக்கத் தொடங்கும். அதுவரைக்கும் எந்தவிதமான சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருந்தாலும் அதை எப்படியாவது பேசி முடிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் ஒரு இருவருக்குள்ளேயும் கணவன் மனைவிக்குள்ளேயோ குழந்தைகள் இடத்திலோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் எது சொன்னாலும் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு பக்குவத்தில் அனைவருமே இருந்தீர்கள். அதனால எந்த விதமான பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் இதுவரைக்கும் உடைய குடும்பத்தில் நீடித்து வந்தது கிடையாது. ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகமான குணங்கள் உடைய குடும்பத்தையே அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் இழுத்துவிட்டது. கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது குடும்ப உறுப்பினருக்குள்ளேயோ ஒருமித்த கருத்து என்பது இல்லாமல் எடுத்ததற்கெல்லாம் சண்டையிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கிரகங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து விட்டது. அதனால நீங்கள் எது சொன்னாலும் சந்தேகப்படுவது, ஏதாவது ஒரு நபர்கள் உங்களிடம் பேசினால் கூட ஒருவேளை இவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஏதேனும் ஒரு தொடர்பு இருக்குமோ என்றெல்லாம் உங்கள் இருவரையும் வைத்து பேசுவது போன்ற செயல்களில் கணவனும் ஈடுபட்டார்கள், மனைவிகளும் ஈடுபட்டார்கள். இதை நினைத்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது குழந்தைகளின் மனது என்ன ஆகும் என்று நீங்கள் ஒருபோதும் யோசித்து கூட பார்த்தது கிடையாது. நீங்கள் வீட்டில் சண்டை போடுவீர்கள், ஆனால் உங்களுடைய இருவருக்கும் மனதில் இருக்கக்கூடிய சண்டைகளை நீங்கள் தீர்த்து கொள்வீர்கள். ஆனால் அந்த குழந்தைகளின் மனது எப்படி இருக்கும் என்று ஒரு நாளாவது நீங்கள் யோசித்து பார்த்தது உண்டா என்பதை நீங்கள் தான் கொஞ்சமாவது இனிமேலாவது கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். நீங்கள் எவ்வளவோ நேர்மையாகவும் குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகளை குடும்ப உறுப்பினர் சந்தேக கண்ணோடு பார்த்த தருணங்கள் உங்களை நரக வேதனைக்கு உள்ளாக்கி தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். வீட்டில் நிம்மதி என்பது மறைந்து எப்பொழுதும் ஒரு பதற்றமான சூழல்கள் என்பது நிலவை கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. யாரை என்ன சொல்வது, யாரிடம் போய் என்ன பேசுவது என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் பூட்டி வைத்த விஷயங்கள் தான் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதே போல் உறவினர்கள் விஷயத்திலும் ஏற்பட்ட மனவேதனைகளை நினைத்து பார்த்தாலே உடைய மனதிற்குள் அவ்வளவு கஷ்டங்களும் கவலைகளும் ஏற்பட்டது. 4ஆம் வீட்டிற்கும் 6ஆம் அதிபதியின் தொடர்பு ஏற்படும் பொழுது பாசமாக இருந்து பழகிய உறவினர்களை தீராத மனவேதனையை உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்தார்கள். நீங்கள் நல்ல நிலைமையில் இருந்த போது உங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய சொந்த பந்தங்களும் உங்களுடைய ஒரு சிறிய பொருளாதார சரிவின் போது உங்களை அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு வாழ்க்கையை விட்டு விலகிவிட்டார்கள். விசேஷங்களுக்கு உங்களை அழைக்காமல் தவிர்ப்பது, 4 பேர் முன்னிலையில் உங்களை தரம் தாழ்த்தி பேசுவது என அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெரிய ஒரு மனவேதனைகளை இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. நேரில் அண்ணன் தம்பி என்று உருகிவிட்டு பின்னால் ஓடிய வீழ்ச்சியை கண்டு கொண்டாடிய ஒரு நபர்களும் அவர்களுமாகவே மட்டுமே தான் உடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தார்கள். எனவே சில உறவுகளிடம் கொஞ்சம் நீங்கள் சரியாக நடந்து கொண்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். சமரசம் நடக்காமல் போன ஒரு காலங்களும் உண்டு. சில நேரங்களில் பிரச்சனை பெரியதாக இருக்காது, ஆனால் மனதில் ஏற்பட்ட காயங்கள் பெரியதாகவே மாறிவிடும். அதனாலேயே தான் சில உறவுகளில் பேச வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரியான வார்த்தைகள் கிடைக்காமலே போய்விடும். உங்களுடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் நீண்ட நாட்கள் தீராமல் இன்னும் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் கூட நிச்சயமாகவே இருந்திருக்கலாம். ஒரு புறம் உடைய மனதில் அன்பு இருந்திருக்கலாம், இன்னொரு புறம் நடந்த விஷயத்தின் மீதான வருத்தங்களும் இன்னும் இருந்து கொண்டு யார் முதலில் போய் பேசுவது, யார் தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்வது என்ற குழப்பங்கள் இன்னும் நீடித்து கொண்டுமே தான் இருக்கும். எனவே முடிந்தளவுக்கு ஈகோ எதுவும் இல்லாமல் யார் ஒருவர் எல்லாத்தையும் மறந்து நம்மளுக்கு வேண்டும் என்றால் போய் பேசுகிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் தான் இனிமேல் ஒளிவட்டம் என்பது நிச்சயமாகவே நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசிக்கான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். அதில் போதுமான அளவுக்கு நன்மைகளும் போதுமான அளவுக்கு நீங்கள் நினைத்த காரியங்களும் நிச்சயமாகவே நடந்துவிடும். இது அம்மனுக்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு
வழிபாட்டு முறை. இதை சிறப்பான முறையில் நீங்கள் செய்து வந்தால் இது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு சர்வ வல்லமை பொருந்திய ஆதி பராசக்தி, துர்க்கை, மாரியம்மன் போன்ற பெண் தெய்வங்களின் வழிபாடு அசாத்தியமான ராஜயோகங்களையும் விடிவு காலத்தையும் உடைய வாழ்க்கைக்குள்ள அள்ளி கொடுத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுடைய எஞ்சிய கர்ம வினைகளையும் கண்ணுக்கு தெரியாத திருஷ்டி மற்றும் மறைமுகமான எதிர்ப்புகளையும் நீக்கக்கூடிய பேராற்றல் அம்மன் வழிபாட்டுக்கு மட்டும்தான் உண்டு என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் மனதிற்குள் போட்டு புரிந்து வைத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒன்று. வெள்ளிக்கிழமைகளிலோ அல்லது பௌர்ணமி நாட்களிலோ எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். சென்று எலுமிச்சை தீபத்தை ஏற்றி அபிராமி அந்தாதி படித்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் சாம்பலாகவே மாறி மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். அம்மனின் அருள் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் இருக்கக்கூடிய முட்களை அகற்றி வெற்றியை மட்டுமே தான் தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலே அது மென்மேலும் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே கொண்டு வந்து சேர்க்கும். உறவினர்களின் ஆதரவுகளும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கடந்த காலங்களில் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் ஏளனமாக பார்த்து ஒதுக்கி வைத்த சொந்த பந்தங்களும் உறவினர்களும் தற்பொழுது உங்களுடைய பொருளாதார உயர்வையும் நல்ல பெயரையும் கண்டு வியந்து போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே வந்துவிடும். உங்கள் பின்னால் புறம் பேசியவர்களின் இரட்டை முகம் என்பது மாறி ஆதரவு தரக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது வந்துவிடும். குடும்பத்தில் நடக்கும் எந்த ஒரு முக்கியமான விசேஷமாகவே இருந்தாலும் உங்களை முன்னிறுத்தி உங்களுடைய ஆலோசனையை கேட்டு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இனிமேல் உருவாக்கிவிடும். உறவினர்களால் ஏற்பட்ட பகை, கோர்ட்டு வழக்குகள் அனைத்தும் சுமூகமாகவே முடிந்து மீண்டும் உறவுகளுக்குள் பாச பிணைப்பும் ஆதரவும் என்பது பலப்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான சில காரியங்களை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்க போகிறது. கடகம் ராசியில் பிறந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய முடிவுகளில் பொறுமை என்பது வேண்டும். பொறுமையுடன் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்காலத்தில் நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். எனவே நீங்கள் மற்றவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைகளையும் பொறுமைகளையும் நீங்கள் உங்கள் மீது வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உருவாக்கும். நினைத்த காரியங்கள் இழுபறியாகித்தான் முடியும். நீங்கள் நினைத்தவுடனே அந்த காரியங்கள் உங்களுக்கு முடிந்து விடாது. கொஞ்சம் பொறுமைகள் காத்த பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த காரியங்கள் முடியும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெற்றோருடன் வீண் வாக்குவாதங்கள் வரக்கூடலாம். பிள்ளைகளின் படிப்பு தொடர்பான அலைச்சல்கள் மேம்படும். இவ்வளவு தான் படிக்க சொன்னாலும் படிக்காமல் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். மனதளவில் சின்ன சின்ன குழப்பங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொண்டு நடந்தால் இது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். எதிலும் விவேகத்துடன் நீங்கள் செயல்பட்டு வாருங்கள். அதுவே மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கண்டு வியந்து போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே வந்துவிடும். உங்கள் பின்னால் புறம் பேசியவர்களின் இரட்டை முகம் என்பது மாறி ஆதரவு தரக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது வந்துவிடும். குடும்பத்தில் நடக்கும் எந்த ஒரு முக்கியமான விசேஷமாகவே இருந்தாலும் உங்களை முன்னிறுத்தி உங்களுடைய ஆலோசனையை கேட்டு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இனிமேல் உருவாக்கிவிடும். உறவினர்களால் ஏற்பட்ட பகை, கோர்ட்டு வழக்குகள் அனைத்தும் சுமூகமாகவே முடிந்து மீண்டும் உறவுகளுக்குள் பாச பிணைப்பும் ஆதரவும் என்பது பலப்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான சில காரியங்களை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்க போகிறது. கடகம் ராசியில் பிறந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய முடிவுகளில் பொறுமை என்பது வேண்டும். பொறுமையுடன் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்காலத்தில் நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். எனவே நீங்கள் மற்றவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைகளையும் பொறுமைகளையும் நீங்கள் உங்கள் மீது வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உருவாக்கும். நினைத்த காரியங்கள்
இழிப்பறியாகித்தான் முடியும். நீங்கள் நினைத்தவுடனே அந்த காரியங்கள் உங்களுக்கு